ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். பேக்கிங் பற்றினால என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், பஜ்ஜி ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பட்டர் வந்து 75 கிராம் எடுத்திருக்கேன். அதனால டபுள் பாயிலிங் மெத்தடில் இது மாதிரி ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு மெல்ட் ஆகினதுக்கப்புறம் நம்ம வந்து டார்க் சாக்லேட் வந்து 50 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால ரெண்டுமே நல்லா வந்து அப்படியே டக்குன்னு மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால் பக்கத்துலேயே வந்து நல்லா ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டே இருங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து இது மாதிரி வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கணும். இது நல்லா வந்து சிரப் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி ஆகிடும். சிரப் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எக் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். வெனிலா எசன்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சுகர் வந்து 85 கிராம் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சுகர் வந்து கரைஞ்சதுக்கப்புறம் சாக்லேட் சிரப் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் சாக்லேட் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சிரப் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். எடுத்து விட்டு அப்படியே ரிப்பன் அப்படியே ஃப்ளோட்டிங்கில் வரணும், ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 125 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் வந்து 1 பிஞ்ச் போட்டிருக்கேன். நல்லா சேர்த்து இந்த மாதிரி ஜலிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சளிச்சுக்கோங்க. சளிச்சு ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக பண்ணிடலாங்க, 20 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க. லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். கிரிங்கிள் டாப்போட கண்டிப்பாக நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டோட ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எடுத்து விட்டு அப்படியே ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் அப்படியே ஃப்ளோட்டிங்கில் அப்படியே வரணுங்க, மடிப்பாக வரணுங்க. இதாங்க கரெக்டான பக்குவம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு பேட்டரு. ஓவன் வந்து ப்ரீ ஹீட் போட்டுக்கோங்க 10 மினிட்ஸ் முன்னாடி. அது நம்ம வந்து பேட்டர் வந்து நம்ம வந்து இது வந்து பட்டர் ஷீட் போட்டு அந்த டின்னில் வந்து செட் பண்ணிக்கிறேன். பேட்டர் வந்து செட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து ஒரு மாதிரி மழை மாதிரி குமிஞ்சு வராமல் இருக்கும். 2 டைம் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன ஒரு நட்ஸ் சாக்கோ சிப்ஸு அப்படி இல்லைன்னா இது மாதிரி டார்க் சாக்லேட் மேலே வந்து டெக்கரேஷனுக்காக போட்டுக்கலாம். நட்ஸ் இருந்தால் கூட நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. அவ்வளோதான், இது வந்து நம்ம வந்து ஓவனில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக கிரிங்கிள் டாப்போட நல்லாவே வந்திருக்கு. இது நல்லா ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஜ்ஜியான ப்ரௌனி நம்மளுக்கு வந்து சூப்பராகவே நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நான் ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நான் கட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்டியான ப்ரௌனி வந்துருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஜ்ஜியான ப்ரௌனி வரும். தேங்க்யூ.